அயோத்தியில ராமர் கோயில நம்ம பாஜக அரசு வெற்றிகரமா கட்டிக்கிட்டு இருக்குங்க. எப்படியோ ஒரு வழியா பாபர் மசூதை இடிச்சு இப்ப ராமர் கோயிலையும் கட்டி முடிக்க போறாங்க. இந்த ராமர் கட்டி முடிச்சுட்டா இதை வச்சுதான் நேரத்திற்கு தேர்தலே பாஜக சந்திக்க இருக்குது. அதாவது ராமர் கோயில் தான் இந்தியாவோட வளர்ச்சி திட்டமே. இதை வச்சுதான் பாருங்க வடமலையில அப்புறம் ஓட்டை வாங்குறதுக்காக பாஜக பல திட்டங்களை போட்டு வச்சிருக்கு. எப்படியோ இந்த ராமர் கோயிலுக்கு பூஜை படும் போது நம்ம ஜி தாங்க வந்து திறந்து வைப்பாரு அப்படின்னு நம்ம ஜி பல கனவுலாம் காண்டுகிட்டு இருக்காரு. ஆனா நம்ம ஜியோட கனவுல குறுக்க வந்திருக்காரு நம்ம சுப்பிரமணிய சாமி. குறுக்க இந்த கௌசிக் வந்தான். அது என்ன பண்ணிருக்காரு தெரியுமா? அது பாருங்க ராமர் யாருங்க, ஏகபத்தினி விரதம் இருக்க ஆர்ப்பாரம் பாருங்க. மனைவியை கைவிட்ட மோடி எல்லாம் போயிட்டு ராமர் கோயில் திறந்தா நல்லாவே இருக்காது. ஆனா மோடி போய் ராமர் கோயில் திறப்புலக்கே வரக்கூடாதுன்னு ஒரு பெரிய குண்டே தூக்கி போட்டிருக்காருங்க. அதை நினைச்சு பாருங்க, மனைவியை கைவிட்ட மோடி எப்படி மனைவியோட வாழ்ந்த ராமர் கோயிலுக்கு வரலாம் திறந்து வைக்கலாங்கிறாரு. ஆனா யோசிச்சு பாருங்க, இவராது மனைவியை கைவிட்டவர் தான் இருக்கு. நம்ம ராமர் என்ன பண்றாருன்னு நினைக்கிறீங்க? மனைவி தீயிலேயே போட்டவருங்க. அப்படிப்பட்ட ஆளு ரெண்டும் மேட்ச் ஆகுது இல்ல. ஆனாலும் சுப்பிரமணிய சாமி குறுக்க வந்து கல்ல போட்டுக்கிட்டு இருக்காரு. ஆனா எப்படியோங்க புதிய நாடாளுமன்ற கட்டிடம் கட்டும் போது, அதாவது விதவைங்கிற ஒரே காரணத்துக்கு அந்த சனாதனத்தை காப்பாற்றவங்களுக்காக திரௌபதி முர்முவையும் அழைக்காம திறந்தாங்க அவங்க. அதனால நமக்கு இதெல்லாம் தேவைதான்ப்பா அப்படின்னு நெட்டிசன் ஒரு போக்கு ஏதாவது கலாச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில தன்வினை தன்னை துணின்னு சொல்ற மாதிரி திரௌபதி முர்முவுக்கு நம்ம ஜி என்ன பண்ணாரோ அதையே நம்ம ஜிக்கு திரிவு பண்ணிருக்க சுப்பிரமணிய சாமி தாங்க. இன்னைக்கு என்ன ரெண்டோ அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பாருங்க, சனாதனம் வந்து டெங்கு மலேரியா மாதிரிங்க, அதெல்லாம் பாத்தீங்கன்னா கட்டுப்படுத்தலாம் முடியாது, ஒருடைய ஒழிக்கதான் முடியும் அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் பேசினதை இந்தியாவுல பெரிய அரசியல் பொருளாக்கினாங்க நம்ம பாஜக பூரா. அப்ப வரைய வட மாநில பாஜக தலைவர்கள் பொறுக்க இனிய சனாதனத்தை அழிக்கணும்னு சொல்றாங்களா? சனாதன தர்மம் தாங்க இந்தியாவோட உயிர் முச்சு, அதை அழிக்க விடமாட்டான்னு கங்கனும் கடை அடைஞ்சாங்க. ஆனா பல பேர் இனியா சனாதனம் சனாதனன்னு சொல்றாங்க. சனாதனம் என்னப்பா அப்படின்னு கேட்டா பெரிய விளக்கம் வந்துச்சுங்க. அது கடைசி சங்கிங்க வந்து அது ஒரு தர்மங்க, தர்மம் கிருமம்னு சொல்லிட்டே இருக்காங்க எல்லாத்தோரும். கடைசி சனாதனம்னு சொல்லவே இல்லை. என்ன சனாதனம் என்ன? பார்ப்பனர்களுக்கு மத ஜாதி பூரா சேவை செய்யணும், ஆண்களுக்கு பெண்கள் சேவை செய்யணும், விதவைக்கு கல்யாணம் பண்ணக்கூடாது, குழந்தைய கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லக்கூடிய எல்லா பிற்போக்குத்தனங்களும் அடங்கிய தொகுப்பு தாங்க சனாதனம். அப்ப நம்ம சொல்லும் போதெல்லாம் என்ன இதெல்லாம் சனாதனம் கிடையாதுங்க, இதெல்லாம் அந்த காலத்துல அப்படி இருந்தது, இப்ப அப்படியே இருக்குது, சனாதனம்னா வேற அப்படின்னு சங்கி விதமா உருட்டுனாங்க. இந்த சமயம் பார்த்துதாங்க சனாதனம் என்ன அப்படின்னு ஒரு அழகான விளக்கத்தை கொடுத்திருக்காரு. யார்? நான் அசாம் முதலமைச்சர் தான். யார்? நான் பாஜக முதலமைச்சர் தான். அவர் ஒரு பெரிய போஸ்ட் போட்டிருக்காருங்க. வழக்கமா ஒரு பெரிய கிருஷ்ணர் பக்தர் போல இருக்கு, அடிக்கடி பகவத்கீதை இருக்கு தெரியுமா, அந்த வீடியோ அடிக்கடி போஸ்ட் பண்ணிட்டே இருப்பார். அப்படிதாங்க இப்ப ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்காரு. அந்த வீடியோ என்ன தெரியுமா இருக்குது? அது பாருங்க, சூத்திரனோட கடமை என்ன? இந்தியாவில் இருக்கிற பெரும்பான்மை மக்களான சூத்திரனோட கடமை என்னன்னு நினைக்கிறீங்க? பார்ப்பனரு, அதுக்கடுத்து இருக்கிற சத்திரியரு, அதுக்கு இருக்கிற வைசியரு, இந்த 3 வர்ணத்தருக்கு சேவை செய்யறதாங்க சூத்திரனோட கடமை. பகவத்கீதையே அதான் சொல்லுது, பகவான் கிருஷ்ணனே அதான் சொல்றாரு அப்படின்னு ஒரு பெரிய வீடியோவே ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அதை பார்த்து இந்தியா முழுக்க என்னையா அது அந்த காலத்துல சனாதனம் இதுன்னு நீங்க இந்த காலத்துலயும் கூட பாரியா பார்ப்பனருக்கு சேவை செய்யறது சூத்திர கடமைன்னு சொல்றாரு ஐயா ஒரு பார்ப்பன முதலமைச்சர் அப்படின்னு பிடிச்சி அந்த சர்மாவை பிடிச்சி பயங்கரமா ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சாங்க நெட்டிசன்கள் பூரா. உடனே நம்ம சர்மாவும் யார் பாஜக முதலமைச்சர் தான், ஐயோ மாட்டிக்கிட்டேமே என்ன பண்றேன்னு யோசிச்சு டக்குன்னு அந்த போஸ்ட் டெலிட் பண்ணிட்டாரு. பாரி அடிச்சடி டெலிட்டே பண்ணிட்டாரு அப்படின்னு இருக்கும்போது ஒரு விளக்கம் வேற கொடுக்க வந்திருக்காரு. என்ன விளக்கம் நினைக்கிறீங்க? அது தப்பா, அதாவது பகவத்கீதையில சொல்லாத விஷயத்த வந்து நாங்க தப்பா டிரான்ஸ்லேட் பண்ணி போட்டுவிட்டாங்க. மற்றபடி இதுக்கும் பகவத்கீதைக்கும் எப்படி பார்ப்பனர்கள் சேவை செய்யணும்பா சூத்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய பகவத்கீதையோட டிரான்ஸ்லேஷன் தப்பாமா. அதாவது அதுவே பெரிய உருட்டி, இதுக்கு பெரிய உருட்டா உருட்டி போட்டிருக்காரு, அதனாலதான் டெலிட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறாரு. ஆனா கடைசி வரைக்கும் பாருங்க இதுதான் சனாதனம்னு அவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. சனாதனம் என்ன? நம்ம பாஜக சொல்ற மாதிரிதான் 3 வர்ணத்தார் இருக்காங்க தெரியுமா, உயர் ஜாதியினர்னு, பார்ப்பனர், சத்திரியர், வைசியர்னு. அவனுக்கு இங்க இருக்க பெரும்பான்மை மக்களான சூத்திரனுக்கு சேவை செஞ்சுக்கிட்டே இருக்கணுமாமா. அவன் நல்லா கொழுக்குத்திரியா இருப்பாங்க. அதுதான் என் சனாதனம். இப்ப கூட நினைச்சு பாருங்க, ஒரு குறிப்பிட்ட சில மக்கள் மட்டும்தான் கோயில் கருவறைக்குள்ள போக முடியும். நம்மள மாதிரி ஆள் யாரும் கோயில் கருவறைக்குள்ள போக முடியுமா? முடியாது இல்ல. அதுதான் சனாதனம். அதைத்தான் ஒழிக்கணும்னு உதயநிதி ஸ்டாலின் பேசினாரு. அப்ப பூரா ஐயோ அம்மம்மானு கதை சங்கிக பூரா இப்ப எங்க இருக்கானே தெரியல, காணாம போயிட்டாங்க. வெள்ளி எட்டலன்னா மாமா மாதிரி ஆளை கூப்பிட வேண்டியதானே. என்ன பிள்ளை அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.